ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூல் சுரேஷ் வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸே கடுப்பாகிற அளவுக்கு ஃபன் பண்ணி இப்போ வெளியிலேயே அமுச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்றத பரபரப்பான விஷயத்த நம்ம இப்போ கேட்கலாம். ஆக்சுவலி ஆஃப்டர்நூனாக வந்து விக்ரமையும் இவரையும் வந்து இறக்குனாங்க உள்ள. கூல் சுரேஷையும் வந்து கோ-கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்களா, அதனால சொல்லி இவங்க 2 பேரும் உள்ளே இறக்குனாங்க. அதுக்கு ஒரு கேமையும் வச்சாங்க. இவனுங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, கேம் வச்சாலும் உருப்படியாக விளையாட மாட்டாங்க, விளையாட கூட தெரியாதவனுங்களாச்சே. நீங்கள் கேம் விளையாடி கிழிச்சது போதுண்டா டே, நாங்களே சொல்கிறோம் அது அங்கே இருக்காங்க 2 பேர், அவங்கள போய் கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். பிக் பாஸ் சொன்ன உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 2 பேருமே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே தினேஷ் மூஞ்சில், விஷ்ணு மூஞ்சி, மணி மூஞ்சில் பரவசத்தை பார்க்கணுமே. ஆஹா, நமக்கு ஏற்ற ஒருத்தன் வந்துட்டான்டா. ஏன்னா எல்லாருமே மாயா கிட்ட போய் பேசிட்டு இருந்தனால, எல்லாருமே மாயா கிட்ட போய் நடந்துட்டு இருந்ததுனாலே இவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. என்னடா இது, நம்ம கூட எவனுமே பேச மாட்டோம், வரவங்க எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்காங்களே, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. காலையில் டிஸ்கஸ் வேற பண்ணாங்க. கூல் சுரேஷ் அண்ணா வந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். பட் ஆனால் வந்து அவர் வந்த உடனே செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. விஷ்ணு எல்லாம் குஷியில் இருக்காங்க. அண்ணே வந்துட்டீங்களாண்ணே, நீங்கள் என்னென்ன வராமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ சொன்ன வந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே ஃபன்னு தெறிக்க விட்டார். எல்லாரையும் கத்திக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணார். வந்த உடனே ஃபஸ்ட்டு வினுஷாவை தான் போய் அட்டாக் பாரு. வினுஷா எப்படி இருக்கிற நீ, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னார். ஒன்றை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி ஒரே திட்டு, செம திட்டு. நான் வினுஷா கொண்டு போய் புரியல, என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி திட்டினாங்களா? ஆமாம், நம்ம 2 பேர் ஜோடியாக வேறு பண்ணிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்து செம கோவமாயிட்டா அப்படின்றாங்க. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் விடு, அதெல்லாம் விடு, வாக்கு போகலாம் அப்படின்றாங்க. என்ன வாக்கு? ரேப் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ரேப் வாக்கு 2 பேரும் போகிறாங்க. ரேப் வாக்கு 2 பேரும் போயிட்டு செம்ம கற்று. நம்ம அடுத்தது ஜோடியில் போகிறோம். அதாவது பிக் பாஸ் ஒன்று, பிக் பாஸ் வரும்ல, அந்த கொண்டாட்டத்தில் நம்ம 2 பேர் தான் பேரன் வேற பொண்டாட்டி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வினுஷாவை தூக்கி டகடகடகடகடன்னு ஒரு சுத்துனாரு. எல்லாரும் பயந்துட்டாங்க. யோ மூச்சு கீச்சு பிடிச்சிக்கு போதையா, வயசான காலத்தில் எதுக்கே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற உடியா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படியாச்சும் ஒரு ஆள் கிடைச்சாங்களே, இவனை கூட்டிட்டு போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வாங்கினேன்னு சொல்லிட்டு தினேஷ், மணி, விஷ்ணு எல்லாம் சேர்ந்து கூல் சுரேஷை தனியாக கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அண்ணே எப்படின்னா இருக்கீங்க, என்னை பற்றிலாம் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றாங்க. ஏன்பா இப்படிலாம் இருக்கிறீங்க, ஏன்பா பயந்து போயிருக்கிறீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்றாங்க. பரவாயில்ல, நீங்கள் 3 பேர் இன்னும் உள்ளே இருக்கிறீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம், நல்லதுப்பா அப்படின்றாரு. என்னப்பா இன்னும் 2 டீமாக தான் இருக்குதா, இன்னும் 2 டீமாக பிரித்து தான் இருக்கீங்க, ஏ டீமா அது பி டீமா, கும்பல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணிட்டு ஆமாண்ணே யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னாங்க. ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவை தான் வச்சு கலாய்னு கலாச்சிட்டாரு. ஒன்றை தான்ப்பா வெளியில் க்ரீன் அனிமல்னு சொல்கிறாங்க, என்ன நீ க்ரீன் அனிமலா நீ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாப்பா ஒன்னெல்லாம்ப்பா க்ரீன் அனிமல் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சொல்லிட்டு கலாச்சிட்டு அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டு இருந்தார். முக்கியமாக அர்ச்சனா கிட்ட பேசினார். அர்ச்சனா வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவே வந்து ஒரு க்ரூஷியலான டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அதை வந்து மேபி அது க்ரூஷியலாக ஆக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யார் கூட பேச விருப்பம்னா யார் கூட பேசாமல் தனியாக உட்கார்றது தான் வந்து அர்ச்சனாக்கு நல்லதே நான் சொல்லுவேன். அவங்க போய் பேசி அசிங்கப்பட்டு அதுவும் காலையிலேருந்து அவமானமாக பட்டுட்டு இருக்காங்க. அனன்யா வச்சு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யார்கிட்ட புலம்புறதுன்னு கூட தெரியாமல், ஏன்னா ஆல்வேஸ் அவங்க வந்து டிபெண்டன்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க மேலே எல்லாருக்குமே காண்டு இருக்குது அப்படின்றத மறுக்கவே முடியாது. அதனால் அவங்க மேலே காண்டு இருக்கிறதுனால அவங்க யாருமே வந்து பேசலை. மாயாலாம் எப்படி பேசுவாங்க, இத்தனை நாளாக வந்து அவங்கள வந்து நீங்கள் புள்ளி கேங்க, நீங்கள் கெட்டவங்க, நீங்களாம் நல்லவங்க இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆளே இல்லாதப்போ வந்து பேசினா அவங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்க தான். யாராக இருந்தாலுமே அதை பேச மாட்டா அப்படின்றதுனால அவங்க பேசவும் இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே புலம்பிட்டு இருந்தாங்க. நீ ஃப்ரீயாக விடுமா, உனக்கு என்ன இங்கே, உனக்கு நல்லா தானே இருக்கிற நீ, இன்னும் 2-3 நாள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீ எங்கேயோ ஓடிட போகிற, இதை பற்றிலாம் கவலையே படாத, வெளியில் போய் சந்தோஷமாக இரு, இதை பற்றி நீ பெருசாக திங்க் பண்ண கூட பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிடுறாரு. அர்ச்சனா வந்து க்ளீனாக பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடியுது. தென் அவங்க நார்மலாகி எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். பட் கூல் சுரேஷ் வந்தது பயங்கர ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.